இந்த மும்மொழி கொள்கையானது அந்தந்த மாநிலங்களின் தாய்மொழி கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது என்று எல்முருகன் மற்றும் அண்ணாமலை, தர்மேந்திர பிரதான், மத்திய அமைச்சர் ஆகியோர் தெரிவிக்கிறார்கள். உண்மையிலே தாய்மொழிக்கு இது முக்கியத்துவம் அளிக்குதா சார்? தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை கேந்திர வித்யாலய பள்ளியிலையும் தாய்மொழியை பயிற்று மொழியாக நீங்கள் ஆக்கியிருக்கணும். தமிழ்நாட்டில் யார் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பள்ளிகள் தொடங்குறதாக இருந்தாலும் நீங்கள் தாய்மொழியில தான் தொடங்க முடியும். கன்னட மொழி, தெலுங்கு மொழி, தமிழ் மொழி, மலையாள மொழி என்று மக்களுடைய தாய்மொழியில தான் கொடுக்கணும். இந்திய மொழிகளுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ற இடத்துல திரு தர்மேந்திர பிரதான் இருக்கிறார். அவர் சொல்லி முதல்ல அவருடைய பள்ளிகளை அதை செஞ்சிருக்கலாம். குஜராத் மாநிலத்தில் இருக்கிற கேந்திர வித்யாலயா பள்ளிகள் குஜராத்தி மொழியில தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்தந்த மாநில மொழியில தான் சிபிஎஸ்சி பள்ளிகள் அந்தந்த மாநில மொழியில தான் அந்தந்த மக்களுடைய தாய்மொழியில தான் நடத்தலாம்னு சொல்லலாம். ஆனா இந்த தேசிய கல்விக் கொள்கையில நாங்கள் அதை அமல்படுத்தணும்னு சொல்றாங்க. அப்போ அதற்குள்ள இந்த கேந்திர வித்யாலயா மற்றும் மற்ற பள்ளிகளும் வராதா சார்? நான் அதுதான் சார் கேட்கிறேன். நீங்க உங்க 2020 ஒரு கொள்கையை அறிவிச்சிட்டீங்க. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு ஏற்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப நீங்க தானே கொள்கையை அறிவிச்சீங்க. அப்ப உங்களுடைய கொள்கை தானே, உங்களுடைய அரசு தானே, நீங்க தானே அமைச்சரா இருக்கிறீங்க. அப்ப நீங்க உங்களுடைய பள்ளிகள்ல ஏன் அதை நடைமுறைப்படுத்த முடியல? ஏன் பயிற்று மொழியை இந்திய மொழியாக இந்திய மொழியில ஒரு மொழியை பயிற்று மொழியாக மாற்றுவதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஓகே சார். இரண்டாவது கேள்வி, ஏழை எளிய குழந்தைகள், அரசு பள்ளி மாணவர்கள் இந்த தமிழ் ஆங்கிலம் தவிர ஹிந்தி போன்ற இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன எதிர்ப்பு சிக்கல் இருக்கிறது? அது இத்துணை மொழிகளை ஒரு குழந்தை படிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறது குழந்தையினுடைய நலனுக்கு விரோதமானது. குழந்தைகளுக்கு கூடுதலான மொழி கொடுக்க வேண்டாம் தான் சொல்றோம். குழந்தைங்க ஹிந்தி உள்ளிட்ட எந்த மொழியை படிக்கணும்னு சொன்னாலும் அதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஏழை மக்கள்லாம் ஹிந்தி படிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஹிந்தி பிரச்சார சபான்னு தியாகராய நகர்ல ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல செயல்பட்டு இருக்கிற அமைப்பு இருக்கு. அதுல லட்சக்கணக்கான மக்கள் படிச்சிட்டு இருக்காங்க. அதுல 50 ரூபாய் 10 ரூபாய்க்கு தான் கட்டுறாங்க. அது கூட இல்லைன்னு சொல்லிருங்களேன். சரி, மத்திய அரசு சொல்லலாமே, ஒன்றிய அரசு சொல்லலாமே. நீங்க ஏழைகளை இப்ப ஹிந்தி படிக்க வைக்கணும்னு சொன்னா ஹிந்தி பிரச்சார சபால நீங்க பிராத்மிக் தொடங்கி ராஷ்டிரிய பாஷா வரைக்கும் படிக்கலாம், எம்ஏ ஹிந்தி வரைக்கும் படிக்கலாம். அப்ப நீங்க படிக்கிறதுக்கு ஹிந்தி படிக்க வாய்ப்பு உருவாக்கணும்னா கட்டணம் இல்லாமல் கல்வி அங்க கொடுத்துட்டு போங்க. யாருக்கு விருப்பமோ படிச்சுக்கலாம். ஆனா ஒரு குழந்தைக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு மொழி அப்படின்னு இருக்கு பாருங்களேன், அதுவே திணிப்பு தான். எனவே ஒரு இயல்பான ஒரு மொழி, தேவையின் அடிப்படையில் ஒரு மொழி என்பதுதான் ஒரு நியாயமான அணுகுமுறையா இருக்க முடியுமே தவிர கூடுதலான மொழின்னு சொல்றது குழந்தைகள் மீது திணிக்கப்படுற ஒரு திணிப்பு. ஓகே சார். மூன்றாவது கேள்வி சார், ஹிந்தி மொழி படிச்சா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், எந்த மாநிலத்திலும் போய் வேலை பார்க்கலாம், இந்தியா என்ற ஒரு நாடு ஒரு பன்மைத்துவம் உடையதாக இருந்தாலும் ஒரு மொழி பேசுவதால சுலபமான அந்த தகவல் தொடர்பு இருக்கும் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்லப்படுது சார். அப்படி கிடையாதுங்க. ஹிந்தி என்ன செய்ததுன்னு நீங்க யோசித்து பார்க்கணுங்க. மிகவும் தொன்மையான மொழி ஆவாது மொழி. அந்த ஆவாது மொழி உத்தரப்பிரதேச மக்களோட மொழி. ஆனா இன்றைக்கு நீங்க எப்படி உத்தரப்பிரதேசத்தை அடையாளப்படுத்துறீங்க? உத்தரப்பிரதேச இந்தி மாநிலம்னு சொல்றீங்க. போஜ்பூரி மொழி, பீகாரி மொழி எல்லாம் யாரோட மொழி? பீகார் மக்களுடைய மொழி. பீகார் மக்களுடைய மொழி நீங்க சொல்றது இல்ல. பீகாரை அதோட அடையாளப்படுத்துறீங்க, ஹிந்தியோட அடையாளப்படுத்துறீங்க. ஆக இந்தியா முழுக்க அந்த பக்கம் ராஜஸ்தான் எடுத்துக்கோங்க, பல இந்திய மொழிகளை விழுங்கிய மொழி எதுன்னு கேட்டா ஹிந்தி. ஹிந்தி பல இந்திய மொழிகளை விழுங்கி விட்டது. இப்ப அந்த மொழியெல்லாம், அந்த இந்திய மொழிகள் ரொம்ப தொன்மை வாய்ந்த இலக்கிய செறிவு கொண்ட மக்களால் காலங்காலமாக பேசப்பட்ட அந்த மொழிகள் எல்லாம் இன்றைக்கு இல்ல. அது அந்த மொழிகளுக்கு வாய்ப்பே இல்லைன்ற சூழல் உருவாயிருச்சு. அப்போ நீங்க என்ன செய்றீங்க? தென் மாநிலத்துல அது கர்நாடகா கன்னடமாகட்டும், மலையாளமாகட்டும், தெலுங்கு ஆகட்டும், தமிழாகட்டும், இவர்கள் இந்த மொழி பற்றின் காரணமாக மொழியை காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை விழுங்கணும். இதை விழுங்குவதற்காகத்தான் அவர்கள் ஹிந்தி என்று பேசுகிறார்களே தவிர இது எந்த விதமான தகவல் தொடர்புக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் இஸ்ரோக்கு விஞ்ஞானிகளை நம்ம உருவாக்கி கொடுக்கலையா? அந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் தமிழ் வழியில படித்தவர்கள், தமிழர்கள். அவர்கள் இஸ்ரோல போயிட்டு ஆங்கிலம் பேசலையா, ஹிந்தி பேசலையா, எந்த மொழி பேசாம போயிட்டாங்க? ஒரு மொழியை சரியாக கற்றுக்கொண்டால் அந்த மாணவரால் வாழ்க்கையில எந்த நிலையிலையும் எந்த மொழியும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான். ஓகே.